தேசிய அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள பீகார் மக்கள் தொகை அடிப்படையில் 3வது இடத்தில் இருக்கிறது. அங்கு மக்கள் தொகை 10 கோடியை தாண்டிவிட்டது. மொத்தமுள்ள 6.7 கோடி வாக்காளர்களில் ஆண்கள் 3.5 கோடி பேரும் பெண்கள் 3.1 கோடி பேரும் உள்ளனர். பீகாரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். புத்தர் பிறந்த புண்ணிய பூமியான பீகாரில் நாலந்தா, பாடாலிபுத்திரம் போன்ற சரித்திர புகழ்பெற்ற இடங்கள் இருக்கின்றன. மௌரிய ராஜ்யம், மகதம், அங்கதேசம், மிதிலை போன்ற பேரரசுகளை கண்டது இந்த பிரதேசம். கனிம வளம் நிறைந்திருந்தாலும் தேசிய அளவில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாகவே பீகார் திகழ்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், குடிநீர் ஆகிய வசதிகள் குதிரை கொம்பாகவே இருக்கின்றன. சாலைகள், மின்சாரம் போன்ற உட்கட்டமைப்புகள் போதிய அளவில் இல்லை என்பது மக்களின் புகார். ஏழ்மையை எதிர்த்து சொந்த மாநிலத்தில் போராட வழியில்லாததால் பீகாரிகள் கல்விக்காகவும் வேலை தேடியும் நாட்டின் பிற பகுதிகளுக்கு குடிபெயர்கின்றனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மலிந்து கிடக்கும் லஞ்சம் மற்றும் ஊழலும் வளர்ச்சியில் பீகாரை பின்னுக்கு தள்ளிவிட்டன என்பது நிதர்சனம். உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ள பீகாரில் 40 மக்களவை தொகுதிகள் உள்ளன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பீகாரில் பாரதிய ஜனதா கூட்டணி 31 இடங்களை கைப்பற்றியதே மத்தியில் ஆட்சியை பிடிக்க முக்கிய காரணம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். பீகாரில் ஜாதி அரசியலின் தாக்கம் அதிகம் என்பதை தேர்தல் பரப்புரையில் கண்கூடாக பார்க்க முடிகிறது. யாதவ், குர்மி, ராஜ்புத், குஷ்வாகா, தலித், மகாதலித், பனியா உள்ளிட்ட பல பிரிவுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பீகார் அரசியலில் செல்வாக்கு செலுத்துகின்றனர். 18% முஸ்லிம்கள் இருப்பதால் தேர்தலில் மத ரீதியான காய் நகர்த்தல்களும் இருக்கவே செய்கின்றன. மத சார்பின்மை, மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி, ஜாதி வாக்குகள் போன்றவற்றால் எளிதில் வென்றுவிடலாம் என்பது நிதிஷ்குமார் தலைமையிலான மகா கூட்டணியின் கணிப்பு. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே வளர்ச்சி என்ற முழக்கத்துடன் களம் காண்கிறது பாரதிய ஜனதா கூட்டணி. பீகாரில் அடுத்ததாக அரியணை ஏறப்போவது யார் என்பது இன்று பிற்பகலில் தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.